ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு iTech Tamilan சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு காரை புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம டெக்னிக்கலோ ஸ்பெசிஃபிகேஷனோ ரிவ்யூவோ பற்றி கிடையாது. ஃபினான்ஸ் சைடாக ஒரு காரை வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டோம், ஒரு சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தோன்றது ஒரு காரோ இல்லை ஒரு வீடோ வாங்கணுன்னு தான் தோணும். ஒரு சிலர் அதை லக்ஸரியாக நினைப்பாங்க, ஒரு சிலர் அது மினிமம் ரெக்குயர்மெண்ட்டாக நினைப்பாங்க, ஒரு சிலர் அதை அசெட் நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஒரு லையபிலிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசெட்டுங்கிறது நம்ம பாக்கெட்டுக்கு காசு கொண்டு வந்து சேர்க்கணும், லையபிலிட்டிங்கிறது நம்ம பாக்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு போகும். அதுவும் கார் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்லேருந்து காசை பிடுங்கிட்டு தான் போவோம். அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ், ஒன்று ஆன் ரோட் ப்ரைஸ். எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸுங்கிறது ஆர்டிஓ, இன்சூரன்ஸ் இது எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த காரோட ரேட்டு தான் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோட் ப்ரைஸுங்கிறது இந்த ஆர்டிஓ, இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் பே பண்ணி நீங்கள் வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் ஆன் ரோட் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வெளியே எடுத்துகிட்டு வரும்போது ஆர்டிஓ, இன்சூரன்ஸ் அது எல்லாத்தையும் பே பண்ணி அரௌண்ட் 5,54,000 நீங்கள் பே பண்ணால் மட்டுமே அந்த காரை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, இப்போ நம்ம கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ கார் வாங்கணும் முடிவு பண்ணாங்க எல்லாருமே மோஸ்ட்லி போகிறது பேங்க் லோன்ஸ் தான். இப்போ நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 10 to 20% ஆஃப் தி காரோட அமௌண்ட்டை நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது பேங்க் டு பேங்க் வேரி ஆகும். சில பேங்க் 10% சொல்கிறாங்க, சில பேங்க் அப் டு 20% வரையும் பே பண்ணுன்றாங்க. இப்போ நம்மளோட கார் 5,54,000, அதுக்கு 20% டவுன் பேமெண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் 1,10,000 நம்ம டவுன் பேமெண்ட் பே பண்ணணும். ரிமைனிங் 4,43,000க்கு தான் லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லோனுக்கான இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அப் டு 5 years வரையும் போகலாம். ஸோ அந்த 5 yearsக்கு நீங்கள் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 8,988 per month நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது லோன் ப்ளஸ் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ அதெல்லாம் வரும். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8,988 இஎம்ஐ மட்டும் பே பண்ணுவீங்க. அடுத்தது கார் மெயின்டெனன்ஸ். கார் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 yearsக்கு அப்ராக்சிமேட்டாக 42,000 ருபீஸ் வரையும் வருது. அது நம்ம பெர் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 700 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் பெட்ரோல் காஸ்ட். பெட்ரோல் காஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாகவே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா பெர் டேக்கு நீங்கள் 30 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். பெர் மந்த்துக்கு 782 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க. நான் 26 days தான் கால்குலேட் பண்ணுறேன். மைலேஜ் 15 கிலோமீட்டர் தரும்னு வச்சுப்போம். டோட்டல் பெட்ரோல் தேவைப்படுவது பார்த்தீங்கன்னா 52 liters. இப்போ இருக்கிற பெட்ரோல் ப்ரைஸு 106. அது ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஸோ 106 வச்சு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 5,512 ருபீஸ் பெட்ரோலுக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு ஆகும். ஸோ 5,50,000 பே பண்ணி வாங்குகிற காருக்கு மந்த்லி நீங்கள் 16,200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நான் மால்ஸ், டெம்பிள்ஸ் இதெல்லாம் போவேன் அப்படின்றவங்களுக்கு கார் பார்க்கிங் சார்ஜஸ் தனியாக வரும். ஸோ இந்த 16,200ல் அதுக்கான 1000 ருபீஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அடுத்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸ், கன்வீனியன்ட் ட்ராவல். ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்னா ஒரு காரில் நல்லா கன்வீனியண்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். டைம் எஃபிஷியன்ட், நீங்கள் பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ வெயிட் பண்ணுற டைம் எல்லாம் மிச்சமாகும். அண்ட் ஒரு ப்ரைவசியாக இருக்கும் உங்களுடைய ட்ராவலிங்கில். டிஸ்அட்வான்டேஜஸ், பார்க்கிங் அவைலபிலிட்டி இருக்காது. நீங்கள் போகிற இடத்துல இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டு. சிலர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான பார்க்கிங் ஸ்லாட் கிடைக்கணும். ரெண்டாவது ரெகுலர் மெயின்டெனன்ஸ். ஸோ வண்டியை நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டுமே வண்டியோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தேர்டு காரோட வேல்யூ டிப்ரிஷியேஷன். ஓவர் த டைம் பீரியட் காரோட வேல்யூ கண்டிப்பாக டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கார் வாங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.